என்னடா சீரியல்ல பலபலன்னு இருக்கானே, இங்க என்னடா பரபரன்னு பண்ணிட்டு இருக்கான்னு தானே பாக்குறீங்க. இந்த ஃபீல்டுல வர 100 பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 100 பேர்ல ஒருத்தனா இருந்தேன்னா இன்னைக்கு 100ல ஒருத்தனா இருக்கேன். என் பேர் அவினாஷ். வீட்டுக்கு வீடு வாசப்படியில கண்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல என்ன பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அவினாஷோட டிராவல் பண்ண போறீங்க உங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்ணனோட. போலாமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அவினாஷ். வீட்டுக்கு வீடு வாசப்படி அதுல வந்து கண்ணன் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்க பிறந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது இங்கே தாங்க. ஆனால் என்னோட நேட்டிவ் வந்து கேரளா, வளர்ந்தது சென்னை. ஒரு சில நேரம் வளர்ந்தது வந்து கோயம்புத்தூர், பெங்களூரு, கொடைக்கானல் இப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டர். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி அப்படிதான். நான் எங்கே போனாலும் இந்த ஹாஸ்டல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுங்க. அதனால ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு அந்தந்த இடத்துல இருந்து ஒரு 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஸோ நான் எங்கே பிறந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைன்னு. எங்கே வளர்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடத்துல நான் வளர்ந்தேன். ஸோ எஸ், ஸோ என்னோட நேட்டிவ் வந்து கேரளா. அவினாஷ் மீடியாக்குள்ளார எப்படி நுழைஞ்சாரு? மீடியாக்குள்ள எப்படி நுழைஞ்சேன்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேமராவை எப்போ பார்த்தேன்னா, லைட்ஸ் கேமராலாம் எப்போ பார்த்தேன்னா என்னோட 4 வயசுனா 2001. அப்போ எனக்கு வந்து நான் எப்படி வந்து உள்ளே வந்தேன்னு தெரியாது. ஆனால் ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமா வந்தேன், அது மட்டும் எனக்கு தெரியும். நான் 2.5 வயசுல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். ஸோ அது மூலியமா 4 வயசுல ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சேர்த்துருப்பாங்க போல, இல்லைன்னா நான் கற்றுக்கிட்ட டான்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க போல. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. 4 வயசுல நான் மீடியாக்குள்ள வந்தேன். அது கொஞ்ச நாள் ஒரு 12 வயசு வரைக்கும் டிராவல் ஆச்சு. டான்ஸ்ல மட்டும் பெருசா ஆக்டிங் எனக்கு தெரியாது, அப்போ வராது. இப்போவும் என்னடா தெரியும்னு வந்து கேட்டுற போறீங்க. இப்போ நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் நான் மீடியாக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். நான் படிக்கணும்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு கொண்டு போய் என்னை வந்து படிக்க வச்சாங்க. ஸோ அதனால படிப்பில் பிஸியாக இருந்ததுனால நம்ம மீடியாக்குள்ளே வர முடியல. திருப்பியும் பிரேக் எடுத்து எப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 20 இயர்ஸில், ஸோ நான் 2019 அப்படின்னு திருப்பி ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ மூலியமாக வந்து இந்த மாதிரி சீரியலுக்குள்ளே ஏறும். முதல்ல கேமரா முன்னாடி நடிக்கும்போது உங்க ஃபீல் எப்படி இருந்தது? பயங்கர பயம், பதட்டம். அதாவது கேமராவை எங்க பார்க்கணும், அதாவது டான்ஸ், நீ ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடு அப்படின்னா பயங்கரமா எனக்கு வந்து பயங்கரமா ஆடுருவாங்க. ஆனா இந்த டைலாக் பேசணும், அப்படி பேசணும், அவங்கள பார்த்து பேசணும்னே கையெல்லாம் வேர்த்துருவாங்க, படபடன்னு ஆயிடுவோம் ஒரு நிமிஷம்லாம். ஐயோ இந்த டைலாக் முடிச்சா போதும் அப்படின்னு. நம்ம டைலாக் பேசும்போது கூட கொஞ்சம் காமா இருப்பேன். டைலாக் பேசாம திடீர்னு நடுவில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பேசும்போதெல்லாம் பயங்கர பயத்தோட பேசிட்டு இருந்தேன். அது லேர்னிங் ப்ராசஸ்னால இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் நடக்கும். ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில். செட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணன் சைலண்டான பர்சனா இல்லை வயலண்டான பர்சனா? சைலண்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் சைலண்டாக இருக்க வேண்டிய ஆளுங்க மத்தியில் சைலண்டாக இருந்துருவான். வைலண்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் வைலண்டாக இருக்க வேண்டிய ஆளுங்க மத்தியில் வைலண்டாக இருப்பான். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்லையும் நான் இருப்பேன். நான் மிடில் இருக்கவே மாட்டேன். ஒன்று இருந்தால் இந்த பீக்கு, இல்லைனா அந்த பீக்கில் தான் இருப்பேன். ஸோ கண்ணன் கேன் பி போத். இவ்வளோ நேரம் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே போறீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? அதாவது ஷூட் இல்லாத நேரத்தில் நான் நிறைய நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். என் கூட வாங்க. காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செட்டனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி. இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராட்சச முகம்தான். பத்தி குச்சியில எரிமலம் அவனே எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாமே உரைக்காத நீ. லைஃப்ல உங்களை நிக்க விடாம ஓட வைக்கிற விஷயம்னா அது எது? எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு என்ன நிற்காம ஓட வைக்கிறது. ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ஒரே ஒரு ஆசை தாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால என்னை இப்போ வரைக்கும் ஓட வைக்கிறது ஒரு விஷயந்தான். அந்த ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சா இன்னும் ஃபாஸ்டா ஓடுவேன், ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அதை விட இன்னும் ஃபாஸ்டா ஓடுவேன். ஆனா நான் ஓடிட்டே இருப்பேன். கண்ணங்கிட்ட இருந்து அவினாஷ் ஒரு விஷயம் கத்துக்கலாம்னா அது என்ன? கண்ணங்கிட்ட இருந்து அவினாஷ் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு.
ஏன்னா ஏகப்பட்ட பேரை வந்து நான் அவினாஷ் அந்த பர்டிகுலரான ஒரு ஃபெலோ ஏகப்பட்ட பேரை நம்பி நிறைய வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்ணன் கிட்ட இருக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயமே வந்து எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவார். ஸோ அவினாஷ் கண்ணன் கிட்ட சொல்லணும்னா யாரையும் நம்பாத, யாருமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ கண்ணா பத்திரமா இரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா அது என்ன? லைக் எல்லா நாளுமே எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத மெமரி தாங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னோட பர்த்டே நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த நாள் பண்ண ஒரு சீன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சீனு. ஸோ அதுவும் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் நான் பண்ண கெரியர் லைஃப்பில் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது என் பர்த்டே நாள் வேலை செஞ்சதே வந்துட்டு எனக்கு பெரிய ஹாப்பி. அதே நாள் வந்துட்டு எனக்கு அங்கே குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இட் ஷுட் பி மை ஒரு மெமரபுளான ஒரு டேன்னு சொல்லலாம். ஏன்னா 7 வருஷம் கெரியரில் யாருமே எனக்கு வந்து என்னோட பர்த்டே வந்து செட்டில் செலிப்ரேட் பண்ணல. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட்டிங் இந்த செட். ஸோ வெயிட் ஏற்றியாச்சு, இப்போ பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே அடுத்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுனா அது என்ன? சீரியல் பார்த்து வெளியே இருக்க மக்கள் கூப்பிட்டு மெசேஜ் பண்ணி சொல்கிறது தான் எனக்கு வந்து பெரிய பாராட்டாக நான் நினைக்கிறேன். இதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி வெளியே கொடுக்குற அன்பு, உங்களோட அன்பு தான் என்னோட பெரிய பாராட்டாக இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பாராட்டு வரணும் அப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட் டே இன் மை லைஃப். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண டஃபஸ்ட் சுச்சுவேஷன்னா அது என்ன? இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரில. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த சீரியல் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான லைஃப்பில் வந்து ஒரு அடி வாங்கினாங்க. மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுமே. லைஃப் என்னடா நல்லா போகுது, சூப்பராக இருக்கே, செம்மையாக பண்ணுறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் தட்டி விட்டுருந்தாங்க. மாப்பிள்ள வேற லெவல்ரா, சூப்பர்ரா தட்டிட்டு இருந்த பீரியட்ல ஒரு பெரிய தட்டா ஒன்று ஊந்துதுங்க. 2 காலும் உடஞ்சிருச்சு. அந்த 2 காலும் லைஃப்ல உடஞ்சோடனே உண்மையான ஆளுங்க நீ மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சத்தியமா மீட் பண்ண தட்டி விட்ட ஒரு ஆள் வந்து கூட இல்லை. அதான் என்னோட worst எவர் லேர்னிங் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்கும்போது இல்லை, இங்கே பாருங்க, நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில, அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டுங்க. என்னால் எந்திரிக்க முடியாது. 4 செவுத்துக்குள்ள உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. மென்டலி வீக், ஃபிசிக்கலி வீக், எது பார்த்தாலுமே நெகட்டிவிட்டியாக தான் எனக்கு தோணுச்சு. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு கண்ணனை எவ்வளோ பிடிக்கும்? இந்த சீரியல் டீமை எவ்வளோ பிடிக்கும்? கண்ணன் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப 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 கண்ணன் பிடிக்கும். அந்த கண்ணனை பயங்கரமா டிசைன் அதாவது அந்த அந்த கேரக்டரை வந்து பயங்கரமா டிசைன் பண்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரவீன் பெனட் சார் தான். அவர் தான் கண்ணன். நீங்க பாக்குற ஆன் ஸ்கிரீன் கண்ணன் வந்துட்டு கம்ப்ளீட்டா பிரவீன் சாருக்கு தான் போய் சேரும். அவர் பண்றதை அப்படியே வாங்கி பண்றேன் நான். கண்ணனை வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப 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 பிடிக்குங்க. அதே மாதிரி என்னோட சீரியல் டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு திரவியம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஸ்டார் டைரிஸ்ல என்னோட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு பெரிய இடத்துல நம்ம சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம். அன்டில் தென் டாடா பபாய் ஃப்ரம் அவினாஷ். வீட்டுக்கு வீடு வாசப்படியிலேருந்து கண்ணன். லவ் யூ. உழைப்பே துணை. பாய்.